ஐபிஎல் 2026ல சிஎஸ்கேடைய bowling அட்டாக் மான்ஸ்டர் அண்ட் ஸ்கேரியா மாறணும் அப்படின்னா சிஎஸ்கே என்ன பண்ணும்? எந்தெந்த புது bowlers எல்லாம் சிஎஸ்கே அவங்க டீமில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? 2025 அண்ட் 2026 bowling அட்டாக்ல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதே மாதிரி சிஎஸ்கே எந்தெந்த மான்ஸ்டர் ஸ்டார் bowlers எல்லாம் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தாலும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ரஞ்சியில் நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் பர்ஃபார்ம் பண்ணாத சரி, பட் அடுத்த பிளேயர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கைஸ். ஷேக் ரஷீத் 136 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் 284 பால்ஸ். செம்ம நாக் கைஸ் ஷேக் ரஷீத் கிட்டேருந்து. ஜஸ்ட் அவர் இதே மாதிரி T20ஸ்லேயுமே அடாப்ட் ஆகிட்டா சரியான பேட்ஸ்மேன் ஷேக் ரஷீத். ஸோ அதுக்கப்புறமா தீபக் ஹூடா கிட்டேருந்து 101 ரன், ஸோ 169 பால். இதை பார்த்து சிஎஸ்கே கண்டிப்பாக ஹூடாவில் ரீட்டைன் பண்ணாதீங்க. பண்ணாலும் பாயிண்ட் கைஸ் நம்ம சிஎஸ்கே சொல்ல முடியாது, பட் பண்ணாதீங்க சிஎஸ்கே. ஸோ அடுத்ததாக ஸ்ரேயஸ் கோபால் கிட்டேருந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் 56 ரன் ஸ்கோர் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் நம்மளுடைய கலீல் அஹமத் 3-4 அண்ட் குர்ஜப்னீத் சிங் 4-4 எடுத்திருக்கிறாரு. ஸோ ஓகே கைஸ், ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே ரொம்ப கம்மியாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிற ஒரு கேட்டகரி அப்படின்னா போலிங் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் 2025ல நம்மளுடைய போலிங் ஆல்மோஸ்ட் சார்ட்டட். நம்ம போலிங்கில் எந்த ஒரு வீக்னஸுமே இருந்தது கிடையாது. ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் அட்டாக்ல இருந்துச்சு. அன்ஷுல் கம்போஸ் எடுத்துன்னு வராமல் பெஞ்ச் பண்ணதுனால அன்ஷுல் கம்போஸ் வந்து அந்த குறையுமே ஃபுல் பண்ணிட்டாரு. பேட்டிங்கில் நம்மக்கிட்ட குறை இருந்தாலுமே போலிங் அதை ஷார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த வருஷம் எந்தெந்த எக்ஸ்ட்ரா போலர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஆட் பண்ண போகிறாங்க அவங்களுடைய போலிங் அட்டாக்ல. பிகாஸ் தலையை சொல்லியிருந்தாரு லைக் எங்களுக்கு பவர் பிளேயில் போடுற மாதிரி ஒரு போலர் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் சிஎஸ்கேயோட போலிங் அட்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணி யாரெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கிளியராக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிற கைஸ். வீடியோ எந்த வரைக்குமே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம டீமில் இருக்கிற போலர்ஸ் யாரெல்லாம் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸ்ட்ரைட்டாகவே பவர் பிளேயில் கலீல் அஹமத் போட போகிறாரு. ஸோ 3 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளே கலீல் அஹமதுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சிஎஸ்கே. இல்லை கலீல் அஹமதுக்கு மிடல் ஓவர்ஸ் ஒரு டெத் ஓவர்ஸில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே போனால் கண்டிப்பாக வாங்குவாங்க சிஎஸ்கே. பிகாஸ் கலீல் அஹமத் வித் த நியூ பால் சீம் ஆகிற வரைக்குமே நல்லா போடுறாரு. ஸ்விங் செம்மையாக கிடைக்கிறது வரைக்கும் ஸ்டார்டிங் 2 to 3 ஓவர்ஸில். அதுக்கப்புறமா கலீல் அஹமதால் கண்டிப்பாக போலிங் போடவே முடியாது கைஸ். டெத் ஓவர்லலாம் மனுஷா போலிங் போடவே வராது, அந்த மாதிரி போலிங் போடுவார். ஸோ கலீல் அஹமத் இது ஒரு பெரிய பேர்டனை க்ரியேட் பண்ணிடுவார் சிஎஸ்கேக்கு. கண்டிப்பாக கலீல் அஹமத் இந்த ஒரு வீக்னஸை பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் அந்த டெத் ஓவர்ஸ்னாச்சும் தள்ளிடலாம் வேறு ஒரு போலரை விட்டு. பட் மிடில் ஓவர்ஸில் ஒரு ஸ்லாக் ஓவர்ஸ்லருமே கண்டிப்பாக கலீல் அஹமத் ஒரு நல்ல போலிங் ஆப்ஷனாக சிஎஸ்கே க்ரியேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவரை தான் சிஎஸ்கே கோட்டு போலராக ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பவர் பிளேயில். எப்படி தீபக் சார் இருந்தாரோ அவருடைய குறைய இப்போ நம்ம கலீல் அஹமதை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கலீல் அஹமத் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர அப்படின்னு நம்பலாம் கைஸ். ஸோ அடுத்ததாக கைஸ், நம்மளுடைய சிஎஸ்கேயோட போலிங் அட்டாக்கை தாங்கி பிடிக்க போகிறார் இவர் தான். அண்ட் கைஸ் இவர் செம்மையான டேலண்டட் போலர் அன்ஷுல் கம்போஸ். கைஸ் நீங்கள் சொல்லலாம் லைக் அன்ஷுல் கம்போஸ் எல்லாம் என்னடா பேஸ் போடுவார் இங்கிலாந்து சீரீஸில் பார்த்து அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை அப்படின்னு தெரியல. ஸோ ஐபிஎல் 2025ல அன்ஷுல் கம்போஸ் நல்லா பேச போட்டுட்டு இருந்தார். அண்ட் அவருடைய பால் சீமில் பட்டு ஸ்விங் ஆகுது கைஸ், சீம் மூமெண்ட் கிடைக்கிறது இருக்குது. ஸோ அதனால் பேட்டர்ஸ் எல்லாம் பிக் பண்ணவே முடியல அன்ஷுல் கம்போஸை. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அன்ஷுல் கம்போஸ் மாதிரி ஒரு சீம் போலரை பிக் பண்ணுறது. இதை தலையை கூட சொல்லியிருப்பாரு நம்மளுக்கு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூஸில். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் திங் கம்போஸ் கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போஸால் பவர் பிளேயில் போலிங் போட முடியும், மிடல் ஓவர்ஸ்லேயே போலிங் போட முடியும், அண்ட் ஸ்லாக் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் எங்கே வேணுனாலும் நம்மளால் கம்போஸை போலிங் போட வைக்க முடியும். அண்ட் அன்ஷுல் கம்போஸை நம்ம எப்படி ஜஸ்பீட் பும்ராவை யூஸ் பண்ணுறாங்க இல்லை மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார் கைஸ் கம்போஸ் கொஞ்சம் க்ரூம் பண்ணால் சிஎஸ்கே. அண்ட் கம்போஸ் மாதிரி ஒரு போலர் இருக்கும் போது நம்ம கண்டிப்பாக பவர் பிளேயில் ஒரு சைட் ஆஃப் அட்டாக் ஃபுல் சார்ட்டட் அண்ட் இன்னொரு சைடில் கலீல் அஹமத். ஆக்சுவலாக நம்மளுடைய பவர் பிளே போலிங் ஃபுல் சார்ட்டட் தான். அண்ட் அதுக்கப்புறமா தான் கைஸ் வரப்போகுது ஸ்பின் அட்டாக். ஸோ ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நூர் அண்ட் ஜட்டு கண்டிப்பாக இருக்க போகிறாங்க. ஸோ நூர் அஹமத் சொல்லுறதே வேணாம் கைஸ், ஒன் ஆஃப் த ஜெம் சிஎஸ்கேக்கு எடுத்தது அவர். பிகாஸ் நம்ம இந்த வருஷம் ஐபிஎல் 2025ல ரொம்ப மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்தாலுமே நூர் அஹமத் டாப் 2 விக்கெட் டேக்கர்ஸில் இருந்திருக்காரு. இங்கே தெரியுது நம்ம டீமே இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல, இருந்தாலும் நூர் அஹமதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ டீம் எஃபர்ட்டாக போட்டு அதில் நூறுடைய எஃபர்ட்ஸும் இருந்தால் கண்டிப்பாக நூர் இன்னும் கொஞ்சம் மேலே தெரிவார். ஸோ அதனால் நூர் அஹமத் கண்டிப்பாக இருக்கதை போகிறார் கைஸ். அண்ட் இவரால் பவர் பிளேயில் போலிங் போட முடியும், டெத்லேயே போலிங் போட முடியும். அண்ட் எப்படி போட்டிருப்பாரு டெத்தில் போலிங் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் விக்கெட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக 100 எடுத்துன்னு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு போலர் நூர் அஹமத். இவர் கண்டிப்பாக இருப்பார். அடுத்ததாக இவர் கூட சேர்ந்து போடுற மாதிரி ஒரு போலர் ஜட்டு. கைஸ் ஜட்டு எல்லாம் கண்டிப்பாக சிஎஸ்கேல விட மாட்டாங்க. சிஎஸ்கேடைய 4 ஓவர் கண்டிப்பாக ஜட்டு அடுத்த வருஷத்துலேருந்து போட போகிறாரு.
விக்கெட்ஸ் வேணா டக்குன்னு எடுத்து கொடுத்துடுவாரு ஜடேஜா. அண்ட் ஜடேஜா மாதிரி ஒரு போலர் இருக்கும்போது நம்ம ஸ்பின்னில் நம்ம கண்டிப்பாக பயப்படுத்த வேணாம். இவரு 100 அஹமதே கண்டிப்பாக போனால் போதும். பட் எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்லை கைஸ். அதனால நம்ம இன்னொரு போலரை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நீட் கூட கண்டிப்பாக இருக்காது. நம்ம கிட்ட ஆயுஷ் மாத்திரை ஆல்ரெடி இருக்கிறாரு. ஒரு டீசென்ட் போலிங் ஆப்ஷன் இவரை வச்சு நம்ம போலிங் தள்ள முடியும். இன்ஃபேக்ட் நல்லா கூட போலிங் போடுவார் இவர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அடுத்ததாக கைஸ் நம்மளுடைய மெயின் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போது ஸ்லாக் அண்ட் டெத் ஓவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்லை. எஸ் கைஸ், இதனால தான் சிஎஸ்கே ஒரு ஆல்ரவுண்டரை ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அதை ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் சிஎஸ்கே யாரை போக போகிறாங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸுக்கு போக போகிறாங்க, கேம்பரின் க்ரீனுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு போலர் அங்கே குறைய ஃபுல்ஃபில் பண்ணிட்டா. டெத் ஓவரில் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நேத்தன் லிட்ஸ், இந்த 2 பிளேயர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஹேண்டில் பண்ணால் இன்னொரு சைடில் அன்சுல் கம்போஜுக்கு ஒரு ஓவர் கொடுத்தா இன்னும் 2 ஓவர் தான் சிஎஸ்கே மாட்டிக்க போகிற ஓவர்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம எந்தெந்த புது போலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த குறையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ வரைக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைட் அவே கைஸ். ஸோ மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பாக இருப்பார். லைக் சிஎஸ்கே மிச்சல் ஸ்டார்க்கை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த வே இருக்குது தெரியுமா கைஸ்? ஆக்சுவலாக நம்ம பேட்டர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆல்ரவுண்டரை சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்ம போலிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனால் சிஎஸ்கே கண்டிப்பாக பத்திரன் அண்ட் முஸ்தபிசூர் ரஹ்மான் எப்படி சிஎஸ்கே 2024 யூஸ் பண்ணாங்கோ அதே மாதிரி முஸ்தபிசூரோட இன்னொரு அப்கிரேடான மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பத்திரனாவை சிஎஸ்கே யூஸ் பண்ணால் டெத் போலிங்குமே ஸ்லாட்டட், ஸ்லாக் ஓவர்ஸுமே ஸ்லாட்டட், பவர் பிளேயில் தலை சொன்ன மாதிரி ஒரு போலருமே வந்துடுவார். அண்ட் டீசென்ட் பேட்டர் லோவர் ஆர்டரில் சிஎஸ்கேக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் மிச்சல் ஸ்டார்க் ப்ரொவைட் பண்ணுவார். பட் ஏஜ் தான் கொஞ்சம் ஆயிடுச்சு. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சிஎஸ்கே ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸுக்கு அடுத்த மெகா ஆப்ஷன் சைக்கிள் இருக்குமே. ஸோ மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் அடுத்த ஆப்ஷன் தீபக் சஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கைஸ், தீபக் சஹரோடைய ஒரு பெரிய திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்ரீனிவாசன் சிஎஸ்கேடைய சேர்மன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2018 டைமில் தீபக் சஹர் கண்டிப்பாக சிஎஸ்கேல இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ மும்பை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என் ஸ்ரீனிவாசனோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்க போது தீபக் சஹருக்கு ஆல் அவுட் போய் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தீபக் சஹரை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக 11ல் ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்னா ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரை தூக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் அன்சுல் கம்போஜர் இருக்க போது. அண்ட் கைஸ், நானாக இருந்தால் கண்டிப்பாக கம்போஜர் தூக்க மாட்டேன், கலீல் தான் ஸ்ட்ரைட்டாகவே தூக்கணும் சிஎஸ்கே. பட் அப்படி தூக்கினாலும் சிஎஸ்கேக்கு இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் கைஸ். பிகாஸ் நம்ம ஒரே வேரியேஷன் வச்சு போகிற மாதிரி இருக்குது. லைக் கம்போஜுமே சீமில் போட்டு நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஈவன் தீபக் சரோடைய 4 பால் நல்லா ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர் கம்போஜ். ஸோ அதனால் கம்போஜ் மேலே கை வைக்க முடியாது. கலீல் மேலே கை வச்சா லெஃப்ட் ஹேண்ட் பேசர் லேக் ஆகும். மோர் ஆஃபன் 2 பேருமே ஒரு சேம் வெரைட்டி. ஈவன் 3 பேர் மேலே சிஎஸ்கே ப்ளே பண்ண வைக்க முடியாது. மோஸ்ட்லி தீபக் சஹரை எடுத்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே தீபக் சஹரை ஆஸ் அ பேக்கப்பை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பவர் பிளேயோடைய போலிங்கில் இருந்தால் அடுத்ததான் நம்மளுடைய ஸ்லாக் அண்ட் டெத் ஓவர் போலிங்ஸ் யார் மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஸ்லாகாக இருக்கட்டும், இதே மாதிரி எல்லா பக்கமே போலிங் போடுற மாதிரி ஒரு பிளேயர் நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஷமி இன்னொரு ஆப்ஷனாக இருக்காரு கைஸ். ஸோ எஸ்ஆர்எச் ஷமியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் சிஎஸ்கேக்கு ஏற்ற மாதிரி பவர் பிளே போலிங் கண்டிப்பாக ஷமி கொடுப்பாரு, ஸ்லாக் ஓவர்ஸ்லுமே கொடுப்பாரு, டெத்லேயும் கொடுப்பாரு ஷமி. ஸோ ஷமி சிஎஸ்கேக்கு இன்னொரு போலிங் ஆப்ஷனாக இருப்பார். பட் சிஎஸ்கே எடுத்தால் 11ல் ப்ளே பண்ண வைக்க முடியாது ஷமி, பிகாஸ் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கண்டிப்பாக கிரியேட் பண்ண மாட்டார். ஸோ இதுதான் மெயினாக சிஎஸ்கே போலிங் அட்டாக் இருக்க போகுது. அண்ட் இன்கேஸ் இன்னும் நட்ராஜன் கூட இருக்கிறார், அவர் வந்தாலுமே டெத் போலிங்கே சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் நட்ராஜன் வேணாம் கைஸ். ஸோ சிஎஸ்கேக்கு ஒரே பெஸ்ட் ஆப்ஷன் எந்த ஒரு போலர் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ் த கைஸ். எஸ் கைஸ், இவரில் பவர் பிளேயில் போலிங் போட முடியும், ஸ்லாக் டெத் எல்லா பக்கமே போலிங் போட முடியும். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஹிட்டர் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ராமகிருஷ்ணா கோஷ் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுலே. அண்ட் எஸ், இவர் ஆல்ரவுண்டர் தான், பட் போலிங் ஆல்ரவுண்டர் இவரெல்லாம் பேட்டிங்குமே ப்ளே பண்ண முடியும். அண்ட் சிஎஸ்கே எல்லா நீட்ஸுமே ராமகிருஷ்ணா கோஷ் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் தான் கைஸ் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுலே. ஸோ நீங்கள் சிஎஸ்கேடைய 5th 6 போலிங் அட் ஆப்ஷன்ஸ் யார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.